விஜய், த்ரிஷா இவங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு விவாதம் தமிழக மக்கள் மத்தியில் ஓடிக்கிட்டே இருக்குது. சங்கீதா கொடுத்த அந்த விவாகரத்து வழக்கை இவர் விஜய் முடிச்சு வச்சுருவார். இது கொடுத்துருவார், டிவோர்ஸ் கொடுத்துருவார். வேண்டிய நிதியை, அதாவது பணத்தையும் கொடுத்துருவார், ஜீவனாம்ச தொகையும் கொடுத்துருவார். மகனுக்கு இவ்வளவு, மகளுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்துருவார். கொடுத்துட்ட பிறகு சங்கீதாவோடு தான் வாழ்வார், த்ரிஷா கூட வாழ்க்கை நடத்த மாட்டார் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு குண்டை திணிச்சு போடுறாங்க. என்னடா உலக அதிசயமாக இருக்குது, எப்படா இது சாத்தியம் அப்படின்னா, ஏஆர் ரஹ்மான் தெரியுமா? அவர் மனைவி 2 பேர், அந்த மனைவி ஒரு கேஸ் போட்டாங்கல்ல, டிவோர்ஸ் கேஸு. அது என்னாச்சு? இன்னும் ஏஆர் ரஹ்மான் வீட்டில் தானே இருக்காங்க மனைவி, டிவோர்ஸ் இல்லை. அது மாதிரி தான் இதுவும் நடக்கும். அது உண்மைன்னா இது உண்மைன்னு நம்புங்க அப்படின்னு நம்ம தலைமையில் அடிக்கிறானுங்க, சத்தியம் பண்ணுறானுங்க. இது ஒரு ட்ராமா. வரி ஏய்ப்பு செய்வதில் இது ஒரு உத்தி. சொத்துக்களை பிரித்து கொடுத்தா அதாவது விஜய் மேலே எந்த விதமான அழுத்தமும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக நடத்தப்படும் நாடகம்தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்புகிற மாதிரி இல்லை. இந்த அம்மா அழுத்தமாக இருக்குது, சங்கீதா அழுத்தமாக இருக்குது. இன்னுமே விஜயோட வாழ்கிறதா கூடவே கூடாது. என்னைக்கு அந்த நடிகையோட சுற்ற ஆரம்பிச்சிட்டாலோ அதுக்கப்புறம் அவங்க கூட என்னையா வாழ்க்கை, அதை விட நரகத்தில் வாழ்ந்துட்டு போகலாம். அவங்க கூட வாழ்கிற வாழ்க்கையை விட நரகத்தில் வாழ்ந்துட்டு போவான். எம்பெட்ட பங்கு போட்டுக்கிட்ட அந்த பொண்ணோட நீ வாழ்க்கையை நடத்தினேன்னு நடத்திட்டு போ. உலக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தேர்தலில் உனக்கு நல்ல புத்தி கொடுப்பாங்க அப்படின்னு அந்த அம்மா தீர்க்கமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியும் கிடச்சிது. எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய பேரன் ஜேசன் சஞ்சய் அவங்கள பற்றி ஒரு செய்தி வந்தது. என்னன்னா, 2 நாளைக்கு முன்னாடி சாலிகிராமத்தில் ராத்திரி 12 மணி இருக்கும், 1 மணி இருக்குமா, அப்போ ஜேசன் இது ஸ்கூட்டர் ஓட்ட பின்னால் உட்காந்துருந்தது யாருன்னா எஸ் ஏ சந்திரசேகரா. கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, காது குளிர்ந்தது, நல்ல செய்தியாக இருக்கேன்னு. இது தொடரணும்னு நம்ம ஆசைப்பட்டாலும் விஜய் அந்த மாதிரி ஆசைப்படலை. ஆனால் எஸ்ஏசி தன்னுடைய பேரன் பேத்தி மேலே அளவற்ற பாற்றும் பாசமும் வச்சுருக்காரு. அவர்னால் கூட இந்த இதை தடுக்க முடியலை, நடிகையோட அவர் கூத்தடிக்கிறத தடுக்க முடியலை. என்ன செய்கிறது, எல்லாம் அந்த வேளாங்கண்ணி அம்மா பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு அவரும் விரக்தியாகி போயிருக்கிறாருங்க ஒரு செய்தியும் கிடச்சிது. சரி, இப்போ காங்கிரஸ் கட்சியில் ஒரு கோஷ்டி இருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஆதரித்து ஒரு கோஷ்டியும் அதை எதிர்த்து ஒரு கோஷ்டியும் இருக்குது. இந்த கூட்டணியில் திமுகவும் காங்கிரஸும் ஒரு உடன்பாடுக்கு தொகுதிகள்லாம் பிரித்து பங்கு போட்டுக்கிட்டாங்க. சந்தோஷம், மேலிடத்துக்கு சந்தோஷம். ஆனால் காங்கிரஸுக்குள்ளே இருக்கிற ஒரு அணிக்கு, அதுவும் இந்த எம்பி ஜோதிமணியை குறிப்பிட்டு சொல்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு திமுகவோட காங்கிரஸ் கூட்டு சேர்ந்தது பிடிக்கலை. அவங்க தாவேக்காவோட தான் கூட்டு சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்காக தான் அவங்க எல்லா முயற்சியும் பண்ணாங்க. அந்த முயற்சி பலவீனப்பட்டு போச்சு. அதனால் இன்னும் அந்த மனநிலையிலேருந்து அவங்க மாறலை. தாவேக்கா ஆதரவுங்கிற மனப்பான்மையில் தான் இன்னும் இருக்காங்க. அப்போ அண்மையில் கூட சொல்லியிருந்தாங்க, இந்த நடைபெற்று முடிய போகிற எலெக்ஷனில் தாவேக்கா தான் எதிர்க்கட்சியாக இருக்கும், எதிர்க்கட்சி தலைவராக விஜய் இருப்பார் அப்படின்னு அவங்க ஆர்வம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அவ்வளோ ஆர்வம்? திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தாவேக்கா 2 சீட்டு கூட வராது அப்படின்னு அவங்க கணிச்சு அவங்க போயிட்டுருக்க நேரத்தில் இந்த அம்மா எதிர்க்கட்சியாக தான் தாவேக்கா வரும், அவனுடைய தலைவராக விஜய் உட்காருவார்னு சொன்னால் இந்த அம்மாவுடைய ஆசை என்னங்கிறது தெரியுதா இல்லையா அப்படின்னு இப்படி ஒரு தடவை பேசுகிறாங்க. இது காங்கிரஸ் தலைமையினுடைய தலைவலி. நம்ம சொல்ல வேண்டியது உண்மையாக சொல்கிறோம். இப்போ அதிமுகவில் ஜெயக்குமாருக்கு ஒரு முக்கியமான இடம் இருந்தது. அவர் சில கருத்துக்களை ஒரு தைரியமாக சொல்லக்கூடிய ஆள். இப்போ அவர் அந்த கட்சியை விட்டு விலக போகிறதாக ஒரு தகவல்
நமக்கு கிடச்சிது. அவர் விலகி அந்த கட்சியில் விட்டு விலகி ஒரு தொகுதியில் நிற்க போகிறாரு. அந்த தொகுதியில் அவர் தான் ஜெயிப்பார். அதுக்கான கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டாரு. அப்படியே இந்த பிளவு ஏற்படாமல் எலெக்ஷன் முடிஞ்சு டிக்ளேர் ஆன பிறகு பேசாமல் திமுகணியில் போய் உட்காந்துருவார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்காமல் அந்த ஆளை அரசியலை விட்டு விரட்டாமல் நான் ஓய மாட்டேன்னு சொல்லி சின்னம்மா சசிகலா சத்தியம் எடுத்திருக்காங்களாம், சத்தியம் பண்ணியிருக்காங்களாம். உன்னை ஒழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மறைமுகமான உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்காங்க ஒரு கட்சியோட அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எலெக்ஷன் முடிஞ்ச போது தான் தெரியும். சரி, அடுத்து உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி ஒரு செய்தி. அவர் ட்ரம்புக்கு ஒரு பகிரங்க கடிதம் எழுதி ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். நாங்கள் இந்தியர்கள் ஒற்றுமையாக இருப்பவர்கள், எங்களுக்கு யாருடா நீ அதிகாரம் பண்ணுறதுக்கு ஆர்டர் போடுறதுக்கு? ரஷ்யாவுடனான அந்த எண்ணெய் இறக்குமதி அந்த உடன்படிக்கையை பற்றி அவகாசம் கொடுக்கறதுக்கு நீ யார்? இந்த மக்கள் ஒற்றுமையாக இருக்காங்க, நீ உன்னைய பார்த்துக்க, உன் ஸ்டேட்ஸை பார்த்து உன்னுடைய மக்களை பார்த்துக்க, எங்கள் விஷயத்தில் தலையிடாதுன்னு சொல்லி செவுற்றில் அடிஞ்ச மாதிரி ஒரு பகிரங்க கடிதத்தை உலகநாயகன் கமல்ஹாசன் வெளியிட்டிருக்காரு. இது மாதிரி யாரும் ட்ரம்ப்பை கை நீட்டி சொன்னதில்லை, பேசுனதில்லை, அறிக்கை விட்டதில்லை. ஆனால் உலகநாயகன் கமல்ஹாசன் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அப்புறம் நம்ம யூகி சேது அவர் ஒரு சொன்ன தகவலை தான் நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்ல போகிறேன். இப்போ கல்கியில் நம்ம உலகநாயகன் நடிச்சிட்டு இருக்காரு. 20 நாள் கால் ஷீட்டு, 150 கோடி சம்பளம் அப்படின்னு ஒரு தகவலை எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதை அஸ்வினி தத் அந்த படத்தினுடைய சம்மந்தப்பட்ட டைரக்டர்கிட்ட யூகி சேது கேட்டபோது 20 நாள் இல்லை, 10 நாளைக்கு தான் 150 கோடி அப்படின்னு சொன்னார். யார்? அஸ்வினி தத். கமல்ஹாசனுடைய சம்பளம் 10 நாளைக்கு 150 கோடியாம். அப்போ இந்தியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்குகிற நடிகர் யாருன்னா அது நம்ம கமல் சார் தான். நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.